வைத்திருந்தார்கள். ஆமென். என்னுடைய பிள்ளைகளே, உங்க ஐக்கியம் யாரோட இருக்கிறது? நான் இன்றைக்கு ரொம்ப தெளிவா உங்களுக்கு சொல்றேன். உங்க ஐக்கியம் எவ்வளவு நேரம் கர்த்தரோட இருக்கிறது? ஏதோ காலையில 1 மணி நேரம் பிரேயர் போயாச்சு, அப்பா 23 நேரம் உலகத்தோட இருக்கிறீங்க என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எப்பவும் அந்த ஐக்கியத்தை நீங்க விடவே கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் யாரா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா இந்த ஐக்கியத்தை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. பிதாவோடும் குமாரனோடும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு எந்தெந்த மனிதெல்லாம் செவி கொடுக்கிறானோ, இயேசுனுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ, இயேசுனுடைய போதனை யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ, இயேசு நடக்கிற மாதிரி நானும் நடப்பேன் விரும்புகிறாங்களோ, அவங்க வியாபாரத்திலே சரி வேலையிலே சரி ஒரு நாளும் தொய்ந்து போவதில்லை. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிடுவாங்க, அவங்க கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க உண்மையாக இருப்பாங்க. உலக மனிதனோடு இணைஞ்சு போக மாட்டாங்க. உலக மனிதன் அதை செய்கிறான், அதனால நானும் இதை செய்கிறேன்னு சொல்லி கவர்மெண்ட்டை கொள்ளையடிக்கிறது, மக்களை கொள்ளையடிக்கிறது, ஏமாத்துறது இயேசு கிறிஸ்துவை தேடுகிற பிள்ளைகளுக்கு இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்தை ஆண்டவரோடு வைக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, உங்க வழிகளை சரி பண்ணுங்க, உங்க கிரியைகளை சரி பண்ணுங்க. மற்ற மனுஷனோடு கலந்துகிட்டு இந்த பிசினஸ்லாம் இப்படிதான் பண்ணணும், இந்த பிசினஸ்லாம் சொன்னாதான் நம்புவான், அப்படிலாம் நீங்க யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினால் எந்த மனுஷனாலையும் தடுக்க முடியாது. ராமேட் சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி ஒருவரும் திறக்க கூடாதபடி. அவ்வளவுதான். வேற யாரு நம்ம பிசினஸ் அடைக்க முடியும்? யாரு நம்ம வேலையை அடைக்க முடியும்? நம்ம பிசினஸ் வரணும்னா யார் தடை பண்ண முடியும்? பிரியமானவர்களே, யாராலையும் தடை பண்ண முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மை ஒரு மனிதனாலும் தடை பண்ண முடியாது. இந்த ஒரு பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த விசுவாசம்